ஸோ நம்ம பிளெண்டர் சைக்கிள்ஸில் வந்து ரெண்டர் அவுட் எடுக்கும்போது ஆக்சுவலாக வியூ போர்ட்டில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டாகவோ இல்லை வந்து இரகுலர் ஷேடடாகவோ வந்து தெரிஞ்சிச்சு. இதுக்கான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து மெமரி தான். நான் அதர் ப்ராப்ளம்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இப்போ ப்ராப்ளம் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ கேஷ் நீங்கள் ரெண்டர் அவுட் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற டெம்பரரி ஸ்டோரேஜ். ஸோ ஃபைல் போய்ட்டு க்ளீனாக போய்ட்டு பர்ஜ் அன்யூஸ் டேட்டா வந்து டிக் பண்ணிங்கன்னா வந்து போதும். ஸோ அதில் போய் டெலிட் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களோட அன்யூஸ் டேட்டாஸ்லாம் வந்து நீங்கள் கிளியர் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆக்சுவலாக சார்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ ரெண்டாவது வந்து மெமரி. ஆல்ரெடி ப்ரிஃபரன்ஸ் சிஸ்டம் போனீங்கன்னா வந்து அதில் மெமரி கேஷ் ரெண்டு இருக்கும். கேஷ் லிமிட் ஆப்ஜெக்ட் டேட்டா சைஸ் ஜாஸ்தியாக வந்து யூஸ் பண்ணுங்கள். அந்த மெமரி கேஷ் வந்து லேக் எதாவது இருந்தால் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அகைன் பிளெண்டர் ஃபைல் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். மூணாவது லோடிங் ரெண்டருக்கானது. ரொம்ப நேரம் உங்கள் பிசி வந்து இதே இன்ஃபர்மேஷன் காட்டுச்சுன்னா ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு புதுசாக ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் ப்ரிஃபரன்ஸ் டு சிஸ்டம் போங்க. அதில் வந்து கியூடா இல்லை ஆப்டிக்ஸ் நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதோட ஆப்போசிட்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஒன் டைம் ரெண்டர் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அது லோட் ஆகி அது ரெண்டர் ஆகட்டும். இவன் ஸ்டக்கான ஃபைலை ஓப்பன் பண்ணி ரெண்டர் பண்ணுங்கள். ஸோ ஜாமெட்ரி அப்டேட் ஆகி உங்களுக்கு சாம்பிளிங் வந்து சேஞ்ச் ஆச்சுன்னா உங்கள் இஷ்யூ வந்து சார்ட் அவுட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம்.